இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 ஜியாமெட்ரி பேஜ் நம்பர் 83ல இருக்க ட்ரை தீஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1, கம்ப்ளீட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். கொஸ்டின் நம்பர் 1, a dash is a straight path that goes on endlessly in two direction. ஒரு பாத் அப்படின்னு சொல்லும்போது ஒரு லைனு எண்ட்லெஸ்னா என்னது, ரெண்டு பக்கமும் போயிட்டே இருக்குது, ரெண்டு டைரக்ஷன்லேயும் முடிவில்லாமல் போயிட்டுருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னா லைன். ஸோ இப்படி இருக்கும், இந்த பக்கமும் ரெண்டு பேருமே ஆரோ போடணும். ஆரோ போச்சுன்னா இந்த பக்கமும் எண்ட்லெஸ்ஸாக போயிட்டுருக்கு, இந்த டைரக்ஷன் எண்ட்லெஸ்ஸாக போயிட்டுருக்கு. ஸோ தட் இஸ் நத்திங் பட் லைனு. செகண்ட் கொஸ்டின், டேஷ் இஸ் அ லைன் வித் 2 end points. இப்படி 2 end points இருக்கிறதுக்கு என்ன பேர் அப்படின்னா லைன் செக்மெண்ட். Question number 3, a dash is a straight path that begins at a point and goes on and extends endlessly in the other direction. Begins at a point, ஒரு பாயிண்ட்ல begin ஆகி goes on and extends endlessly in the other direction. அடுத்த டைரக்ஷனில் எண்ட்லெஸ்ஸாக போயிட்டுருக்கு, அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ரே. A ray is a straight path that begins at a point and goes on and extends endlessly in the other direction. Question number 4, the lines which intersect at right angles are. இப்படி ரெண்டு லைன் வந்து intersect at right angles அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன பேர்னா perpendicular lines. Question number 5, the lines which intersect each other at a point are called. ரெண்டு லைன் ஆனது ரெண்டு பக்கமும் எண்ட்லெஸ்ஸாக போயிட்டுருக்கும், அந்த ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆனதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னால் இன்டர்செக்டிங் லைன். அப்புறம் இந்த பாயிண்ட்டுக்கு என்னென்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். கொஸ்டின் நம்பர் 6, த லைன்ஸ் தட் நெவர் இன்டர்செக்ட், எங்கேயுமே இன்டர்செக்ட் ஆகாது, அதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னால் அந்த தோஸ் லைன்ஸ் ஆர் கால் parallel லைன்ஸ். இப்படி இருக்கும், இந்த லைன் இப்படி போகும், இந்த லைன் ரெண்டும் எவ்வளோ நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போனாலும் both will not meet at any point. Question number 2, use a ruler or straight edge to draw each figure. இப்போ லைன் சிடிக்கு எடுத்துருக்காங்க. லைன் சிடினா எப்படி, லைன் என்ன அர்த்தம், ரெண்டு பக்கமே எண்ட்லெஸ், அப்புறம் ரெண்டு ஆரோ போட்டுட்டு பாயிண்ட் வச்சுருங்க, இது சிடி தான் சிடி லைனு. செகண்ட் வந்து ரே ஏபி, ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு ஒரு எண்ட்லெஸ்ஸாக போயிட்டே இருக்கும், அப்போ இதுதான் ஏபி. தேர்ட் ஒன் வந்து லைன் செக்மெண்ட்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் இருக்கும். ஸோ லைன் செக்மெண்ட் எம்என் இஸ் நத்திங் பட் இதுதான் லைன் செக்மெண்ட் எம்என். ஸோ எப்போதும் எழுதும்போது என்ன பண்ணணும், லைன் அப்படின்னு சொல்லும்போது மேலே லைன் அப்படின்னு வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், ரெண்டு பக்கமும் ஆரோ போட்டுடணும். ரே அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், அடுத்த பக்கம் எண்ட்லெஸ் ஆகிருக்கும். அதுக்கு அடுத்தது லைன் செக்மெண்ட்னா இப்படி இருக்கும், அவ்வளோதான். இப்போ அடுத்தது வந்து தேர்ட் சம். லுக் அட் த ஃபிகர் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 1, விச் லைன் இஸ் parallel டு ஏபி. ஏபிக்கு பேரலாக இருக்கிற லைன் எதுன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த லைனும் இருக்குது, இந்த லைன் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மீட் ஆகிடும். இந்த ரெண்டு லைன் இருக்குது, இது எக்ஸ்டெண்ட் பண்ணால் மீட் ஆகிடும். அப்போது நெவர் மீட்டிங் அட் அ பாயிண்ட் அப்படின்னா ஏபிக்கு என்ன தான் இருக்கும், ஜிஹெச் தான் வந்து parallel லைன். அப்போது ஏபிக்கு எந்த லைன் parallel இருக்குது, ஜிஹெச் லைன், ஜிஹெச். நம்பர் 2, இது எப்படி எழுதணும் அப்படின்னா ஏபி parallel to GH. ஓகேங்களா. அடுத்தது செகண்ட் ஒன், நேம் அ லைன் விச் இன்டர்செக்ட் சிடி. லைன் சிடியை எது வந்து இன்டர்செக்ட் பண்ணுதுன்னு சொன்னோம். இன்டர்செக்ட்னா அது ஒரு பாயிண்ட் வழியாக போகும். போத் லைன்ஸ் மீட் அட் அ பாயிண்ட், இங்கே மீட் ஆகுது, இங்கேயும் மீட் ஆகுது. அப்போ சிடியை மீட் பண்ணுற லைன் எதெல்லாம், ஐஜே கே, இது சொல்லலாம் நம்ம கே, இந்த லைனு சொல்லலாம் நம்ம திஸ் லைன். ஓகேவா. ஸோ தர்ஃபோர் லைன் ஐஜே அண்ட் கேஎல். சரிங்களா. தேர்ட் கொஸ்டின், நேம் த லைன்ஸ் விச் ஆர் பெர்பெண்டிகுலர் டு ஜிஹெச். ஜிஹெச்சுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும், 90 டிகிரி ஃபார்ம் பண்ணுறதா இருக்கும். அப்போ அது என்னது, தட் இஸ் நத்திங் பட் கேஎல். அப்போ எப்படி எழுதுனா ஜிஹெச் இஸ் பெர்பெண்டிகுலர் டு கேஎல். Fourth question, how many lines are parallel to IJ? ஐஜேக்கு எத்தனை லைன் பேரலாக இருக்குது, இது ஒரு லைனு, இதுக்கு பேரலன்னா எப்படி இருக்கும், ரெண்டு. ஸோ இதுவும் பேரல், அப்போ ஐஜே இஸ் parallel to கேஎல். அப்போ எப்படி எழுதுவீங்க, ஐஜே parallel to கேஎல், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, will EF intersect AB? EF ஃபஸ்ட் எங்கே இருக்குது பாருங்கள், EF இங்கே இருக்குது,
இன்டர்செக்ட் ஏபின்னு கேட்டிருக்காங்க. இங்கே ஏ, இங்கே ஏபி, இங்கே இருக்குது. கண்டிப்பாக இது இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகும்போது கண்டிப்பாக என்ன ஆகும், மீட் ஆகும் இல்லைங்களா. எஸ், கண்டிப்பாக வந்து இன்டர்செக்டட் ஏபினா எஸ் போட்டுங்க. போட்டு ஏன் ரீசன் என்னது, ஏபி அண்ட் இஎஃப் இஃப் எக்ஸ்டெண்டட் த டூ லைன்ஸ் மீட் அட் அ பாயிண்ட், therefore those two lines intersect at a point. Thank you.